மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கு தொடர்கின்ற அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதற்கு நான் காரணம். நாசர் காரணம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிறேன். அதற்கு நான் காரணம் அல்ல, அதற்கு நாசர் தான் காரணம். காரணம் வருகிற வழியெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து அவர் செய்த ஏற்பாடுகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதையும் மீறி பொதுமக்கள் ஆங்காங்கு திரண்டிருந்து வரவேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துவிட்டு இந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. ஆக தாமதமாக என்ற காரணத்தால் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் பேச முடியாமல் அவர் அத்தனை பேரின் சார்பில் நான் ஒருவனே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று ஏற்கனவே காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீர் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் உங்கள் பொறுமையை சோதிக்க நான் விரும்பாத காரணத்தால் நான் ஒருவனை அதுவும் சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் தான் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, திருவெம்பலூர், இருங்காட்டுக்கோட்டை, மரமலர்னு திருவள்ளூர், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற திருவள்ளூர், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கு. கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுதான். உலோக தகடு முதல் ஏர் கண்டிஷன் வர உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகள் எல்லாம் கழக ஆட்சியில் திறந்து வச்சதுதான். கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உங்க திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவோ பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் 1 மணி நேரம் அதற்கு நேரம் தேவைப்படும். அதனால சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளா நான் சொல்ல விரும்புகிறேன். எண்ணூர் சிறப்பு பொருளாதார மன்றத்தில் அனல் மின் நிலைய பணிகள் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ பட்டாபிராம் வர நீடித்து தரப்பட்டிருக்கு. மாநல்லூர்ல மின்வாகன பூங்கா, திருவொற்றியூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள், திருவொற்றியூர் குப்பத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன்பிடி துறைமுகம், பூந்தமல்லியில அதிநவீன திரைப்பட நகரம், கவரப்பேட்டை சத்தியவேடு சாலை பணிகள், திருவள்ளூர் அரக்கணம் சாலை 4 வழி சாலையாக போகுது. 60 சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி கவரப்பேட்டை இடையே ரயில்வே மேம்பாலம், திருவள்ளூர்ல அறிவுசார் நகரம், திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவது, சின்ன நொளம்பூர் உயர்மட்ட பாலம்,
இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 173 கோடி ரூபாயில பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் திருப்பணிகள், 183 கோடி ரூபாயில திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள், 18 கோடி ரூபாயில சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்கும் விடுதி, திருமழிசை துணை நகர திட்டம், 78 மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்டியலை வாங்கி பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் மலைப்பா இருந்துச்சு. எல்லா திட்டங்களையும் திருவள்ளூருக்கே திருப்பி விட்டாங்களே கூட நினைச்சேன். அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு தன் மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைச்சிருக்கிறார். இப்படித்தான் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, அனைத்து மாவட்டங்களுக்கும் பல திட்டங்களை இந்த திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து நாம வழங்கிட்டு வரோம்.